Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. கடைசி கிழமை ரியாலு சாலிஹின்ல ரெண்டாவது பகுதியை முடித்தோம். தௌபாண்ட பகுதியை இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது பகுதி வந்து பொறுமை சபுர். அப்போ அந்த பகுதி இன்றைக்கு தொடங்கி வைப்போம். அதோட சூரத்து யாசின்லையும் நாங்கள் ஐந்து வசனம் வரையும் பார்த்தோம். 7 வசனம் வரையும் நாங்கள் பார்த்து முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து தொடங்கி 3 வசனம் அடுத்த 3 அல்ல 4 வசனம் வருது. அதோட ஒரு பகுதி முடியுது சூரத்து யாசின்லையும். அதுகளை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரியாலு சாலிஹின்ல மூன்றாவது பகுதி பொறுமையை பற்றி வரக்கூடிய பகுதி. சரி, நான் பாதத்தில் முதலாவது இஹ்லாஸ் என்ற பகுதியை பார்த்தோம். அது தூய்மையான பியோ இன்டென்ஷன் எந்த அளவுக்கு தேவைன்றது. இஹ்லாஸா உண்மையான நல்லெண்ணத்தோட வேலை அமல்களில் ஈடுபடுறதுல முக்கியம். அதே போல் எவ்வளவு நல்லெண்ணத்தோடு ஈடுபட்டாலும் அமல்கள் எவ்வளவு செய்தாலும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வந்து தௌபான்றது கட்டாயமாக தேவை. அடிக்கடி தவறுகள் நடக்கலாம், அல்லது நன்மையை கூட்டிக் கொள்றதுக்கும் தௌபா தேவை. அந்த தௌபா எந்த அளவுக்கு தேவைன்றதை கடைசியாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து அந்த தௌபாவுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் கடைசி கிழமை பார்த்தோம். ஒரு மனிதன் உண்மையாக நடந்து கொள்றதுக்கு தௌபா அவனோட லைஃப்பில் கட்டாயம் தேவை. ஒரு மனிதன் உண்மையாக அல்லாஹுக்காக தன்னை அல்லாவோட தொடர்படுத்தி வாழ்கிறதுக்கு தௌபான்ற பகுதி அவனுடைய லைஃப்பில் கட்டாயம் தேவை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 முறைக்கு மேலே தௌபா செய்ததாக அவருடைய வரலாறில் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அளவுக்கு இபாதத் தௌபா முக்கியமோ, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அடுத்த பகுதியாக தேவைப்படுற மிக முக்கியமான ஒரு பகுதி தான் பொறுமை. பொறுமையை பற்றி சொல்லும்போது இபாதத்தில் ஈடுபடுறதுக்கும் பொறுமை தேவை. அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்களில் நாங்கள் ஈடுபடுறதுக்கும் எங்களுக்கு ஒரு பொறுமை தேவை. அதே நேரம் கஷ்டங்கள் ஏற்படும் போது பொறுமை தேவை. மூன்றாவதாக பாவங்கள்லேருந்து தவிர்ந்து கொள்றாலும் பொறுமை தேவை. இப்படி எல்லா பகுதியில் பார்த்தாலும் பொறுமைன்ற விஷயம், இந்த பேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு முஸ்லீமுடைய லைஃப்பில் கட்டாயமாக ஏதோ ஒரு பகுதியில் தொடர்பாக இருக்கும். பொறுமையாக வாழாமல் அல்ல பொறுமைன்ற பண்பை கடைபிடிக்காமல் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற இயலாதுன்றதான் அதில் சமரி. அப்படி அந்த அந்த பண்பு இல்லாமல் ஒரு முஸ்லீமால வாழ இயலாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி நபிமார்கள் அனைவருக்கும் எந்த ஒரு நபியுடைய வரலாற்று எடுத்து பார்த்தாலும் அவர் இந்த பண்பை கடைபிடித்திக்கிறது அவர் லைஃப்பில் பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துல அவர் தியாகம் செய்யணும் அல்லது கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் பொறுமை என்ற விஷயத்தை பண்பை லைஃப்பில் கடைபிடித்திருக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு நபியுடைய லைஃப்லேயும் வந்து உதாரணம் எடுத்துக்கொண்டு போகலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு, அது ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டுட்டாலே அடுத்து வந்துடும் அடுத்த விஷயம். ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், உண்மையாக ஈமானை ஏற்றுக்கொண்டால் அடுத்த ஸ்டெப் வந்து அவனை அதை நடைமுறைப்படுத்தணும். அப்படித்தான். இப்போ மோமின்களை பற்றி வரும்போது மோமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று வரும். அதுபோல் என்ன, அவர்கள் தொழுதார்கள் அல்லது அவர்கள் சதக்கா செய்தார்கள் அல்லது அவர்கள் பாவங்கள் இருந்து தவிர்ந்திருந்தார்கள். அந்த ப்ராக்டிக்கல் பக்கத்தை தான் குர்ஆன் பேசி கொண்டு போகும் எல்லா இடத்துலையும். சும்மா ஈமான் என்ற விஷயத்தோட மட்டும் அந்த தியரட்டிக்கல் கன்செப்டோட மட்டும் குர்ஆன் என்றது இல்லை. எந்த இடத்துல ஈமான் வருதோ அதோட
அதை அந்த ஈமானால் வரக்கூடிய ப்ராக்டிக்கல் விஷயங்களை குர்ஆன் பேசி கொண்டு போகும். அது மாதிரி பேசின ஒரு இடத்துல தான் சூரத் ஆல இம்ரானில் ஈமான் கொண்டவர்களே, அதாவது நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் அடுத்த ஸ்டெப் இஸ்பிரு, பொறுமை என்ற பண்பை நீங்கள் உங்களோட லைஃபுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்னா இந்த ஈமானை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமை தேவை. ஈமான 100% ஒரு முஸ்லீம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பொறுமை என்ற பண்பு தேவை. அதனால தான் நீங்கள் பொறுமையாக இருங்கள். வலைக்கும் அஸ்ஸலாம். அதே போல் வசாபிரு, பொறுமையை நீங்கள் பரஸ்பரம், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுங்கள், பரப்பிக்கொள்ளுங்கள். அதை இன்னொருத்தரையும் பார்த்து நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பொறுமையை பற்றி பரஸ்பரம் உபதேசித்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறப்ப நாங்கள் பொறுமையாக இருந்து மட்டும் போதாது, அடுத்த ஆட்களையும் எங்களுக்கு ஒரு செய்தி எத்தி வைக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் பரஸ்பரம் அவங்களோட நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இதில் ரிவர்ஸ் பக்கத்தில் இருந்து வந்தால் பொறுமையாக இருந்தால்தான் ஈமான் பகுதிக்கு வரும். அப்படிதான் இப்போ ஈமானுடையவர்களே பொறுமையாக இருங்கள்ண்டா பொறுமை இருந்தால் தான் அடுத்தது ஈமான் பகுதி ஒரு முஸ்லீமுடைய லைஃப்பில் வரும் என்றதால் சுருக்கமான விளக்கம். எனவே பொறுமையாக இருப்பது கட்டாயமான ஒரு அடிப்படையான ஒரு பண்பாக முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்றத அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத் ஆல இம்ரானில் சொல்லி காட்டுறாங்க. அதே போல் சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது பொறுமைன்றது நாங்கள் முஸ்லீம்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதை கம்பல்சரி ஒரு பண்பாக முஸ்லீம்கிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். அதாவது ஈமானுடையவர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வல நபுலுவன்னக்கும். இந்த அரபிக் நாங்கள் லாஸ்ட் வீக்கில் பார்த்த மாதிரி ரெண்டு இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அந்த கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்துகிற விஷயத்தை கொடுத்துரு. ஒன்று இல்லை வல, அதே போல் நபுலு வண்ண, அந்த இன்னன்றதும் லேன்றதும் என்னன்னு சொன்னால் நிச்சயமாக கட்டாயமாக இந்த அந்த அந்த மீனிங்கை அரபு மொழியில் கொடுக்கும். அப்போ ரெண்டு இடத்துல அந்த வசனத்தை சொல்ல தொடங்கும் போதும் நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருங்கள், அதே போல் கட்டாயமாக அந்த முன்னுக்கும் பின்னுக்கும் வருது. ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் அல்லாஹ் தஆலா கன்ஃபார்ம் பண்ணுறான், கட்டாயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவனையும் அல்லாஹ் தஆலா கட்டாயம் இந்த உலகத்திலே சோதிக்க போகிறேன். இந்த டெஸ்டிங்ன்றது இந்த உலகத்திலே நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷன்ன்றது உலகத்திலே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க போகுது. எப்படி ஒன்று பயம், விஷயின் மினல் ஹவுஃப், பயத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான். அதே போல் பசி, அடுத்தது அதாவது பணத்தில், செல்வத்தில், சொத்துக்களில் சில குறைவுகள் ஏற்படுத்தி லொஸ்ட்டுகள் ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அதே போல் நெருக்கமானவர்களை மரணிக்க செய்து அல்லாஹ் தஆலா சோதிப்பான். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், அதே போல் வஸ்ஸமராத், ஏதாவது அறுவடைகள் இருந்தால் ஒரு ஹார்வெஸ்டிங் டைமில் அல்லாஹ் தஆலா அதுகளில் நஷ்டங்கள் ஏற்படுத்தி சோதிப்பான். இப்படி சில உதாரணங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அதை நேரடியாக எங்களுக்கு லைஃப்பில் இந்த சொல்லும்போதே ஃபீல் பண்ணக்கூடிய சில உதாரணங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி கூறுகிறான். இப்படியானவற்றை கொண்டு நாங்கள், அதுவும் பிஷைஇன் என்று சொல்ல பாய்க்கிறான். பசியிலேயும் ஒரு சின்ன ஒரு அளவு, இழப்புலேயும் ஒரு சின்ன ஒரு அளவு. இப்போ 100% தந்தேன்னு சொன்னால் அந்த சோதனை கடுமையாக இருக்கும். இந்த எங்களுக்கு தரப்படுற அளவு சிறியதொரு அளவு. அப்போ அந்த சிறிய அளவுலேயே அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு சோதனைகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த வசனம் காட்டுது. அதேபடி கட்டாயமாக அந்த சோதனை ஒவ்வொரு முஸ்லீம்களின் லைஃப்பில், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. இப்படியான ஏதாவது ஒரு பகுதியில் சோதனைகள் வந்து கொண்டு போகலாம். அப்படி வந்தால் அதில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏவுரான், நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், பொறுமையாக இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் சுபசோபனம் செய்யுங்கள். வபஷிரி சாபிரின், இப்படியான கஷ்டங்கள் வரும்போது யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் செய்யுங்கள். அதாவது நல்லதொரு முடிவு அவருக்கு இருக்குது என்று சொல்லுங்க. ஒரு ரிவார்டு ஒன்று அவருக்கு இருக்குதுன்னு விஷயத்தை அவருக்கு நீங்கள் எத்தி வையுங்கள். அப்போ அம்மார் இப்னு யாசிர் அலியுடைய குடும்பத்துடைய சம்பவம் தெரியும் எங்களுக்கு.
காபிர்கள் வந்து அவர்களை துன்புறுத்தும் போது, டோர்ச்சர் பண்ணும்போது, எங்களுக்காக எங்களுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் ரசூல்லாட்ட சொல்லுவார்கள். சொன்னபோது ரசூல்லா சொன்ன என்ன, நீங்கள் சப்ரன் யா அஹ்ல யாசிர், யாசுடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்ன மௌஇதகுமுல் ஜன்னா. ரசூல்லா கொடுத்த அந்த அந்த கிஃப்ட் என்னென்னா, அந்த சுபசோபனம் என்னென்னா, பஷாரத் என்னென்னா, உங்களது இறுதி இடம், அதாவது வாக்களிக்கப்பட்ட இடம், உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகி தரப்பட்டுகிறது எங்க சொர்க்கம். அப்போ பொறுமையாக இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் நல்லதொரு முடிவு கிடைக்கும், நல்லதொரு ரிவார்டு ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் சுபசோபனம் செய்யுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்கிறாங்க. என்னென்னா, கட்டாயம் பொறுமைன்ற ஒரு முஸ்லீம்ட லைஃப்பில், சோதனைன்ற ஒரு முஸ்லீம்ட லைஃப்பில் வரத்தான் போகுது. அப்படி வந்தால் இந்த குர்ஆன் வசனம் தெரியும், நாங்கள் எடுக்க வேண்டிய படிப்பின் என்னென்னா, நல்ல ஒரு ரிவார்டு ஒன்று இந்த இந்த சோதனையால் அல்லாஹ் தாலா எனக்கு வைத்திருக்கிறான், இந்த கஷ்டத்தால் எனக்கு பெரிய ஒரு ரிவார்டு அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ எங்களுக்கு முன்னுக்கு இல்லை தானே அந்த பஷாரத்தை தாரத்துக்கு, நேரடியாக சொல்கிறதுக்கு ரசூல்லா இல்லை. ஆனால் ரசூல்லா சொன்ன அந்த பஷாரத்துகள் வந்து எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த நல்ல சுபசோபனம் எப்பயும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வரணும். எனவே பொறுமைன்றது சோதனைன்றதுக்கு வரும். அவ்வாறு வரும்போது நாங்கள் பொறுமையாக இருப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய அதாவது டாப் லெவல் அந்தஸ்துகளை, ரிவார்டுகளை எங்களால் பெற்றுக்கொள்ளலாம், நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையாக இருந்தால். அப்படி இல்லாமல் இதே எனக்கு மட்டும் வருது, இதே அடுத்த ஆளுக்கு வருது இல்லை சொல்லி திரும்ப அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா காது இல்லையாண்டு நாங்கள் முடிவுகள் எடுக்காமல், அதை பற்றி குறை சொல்லாமல் இருந்தால் இந்த ரிவார்டுகளை பெறலாம். அப்படி ஏதாவது சொன்னோம்னு சொன்னால் ஒரு ஈமானுக்குரிய பண்புண்டு போயிடும் எங்கள்கிட்ட. இந்த பொறுமைன்ற விஷயம் எங்களை விட்டு போயிடும். அப்போ எனவே எங்களுடைய ஈமானில் குறைபாடு ஏற்பட்டு சுபசோபனத்துக்கு பதிலாக மோசமான முடிவுகள் வரலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதே போல் அல்லாஹ் தாலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அதாவது பொறுமைக்குரிய, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுக்கு முன்னுக்கு வந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறான் வந்து, நீங்கள் சுபசோபனம் செய்யுங்க, அவ்வளோதான். என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் என்ன அந்தஸ்து கிடைக்கும், இந்த பாட்பாட்டா, அதாவது 100% இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பொறுமையாக இருந்தால் இப்படி ஒரு ரிவார்ட் கிடைக்கும், பசி வந்தால் பொறுமையாக இருந்தால் இப்படி கிடைக்கும், குடும்பத்தில் யாராவது மௌத்தா நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அப்படி ஸ்பெசிஃபிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை, குர்ஆன்லையும் அப்படி வரலை. ஆனால் அல்லாஹ் தாலா சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், அப்படி சொல்லாததுக்கான காரணம் பொறுமையாக இருக்கிற ஆட்களுக்கான கூலி எப்படி பிகைரி ஹிசாப், அதுக்கு ஒரு அளவு ஒன்று இல்லை. இந்த உலகத்தில் அதை சொல்கிறதுக்கு ஒரு அளவு ஒன்று இல்லை. அப்போ அந்த அளவு இல்லாமல் அல்லாஹ் தாலா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் தான் அதுக்கு இருக்குது. அதையும் எப்படி அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான், இன்னமா யுவஃபா. இந்த யுவஃபான்ற வேர்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி, வாக்களிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம் நாங்கள். அது வாக்களிக்கப்பட்டேன்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணப்பட்டிரு, ஒரு கான்ட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஒஃபர் என்ன பிகைரி ஹிசாப், அளவில்லாத ஒரு கூலி ஒன்று கிடைக்கும். அந்த ஒஃபரை நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணி பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை ரிவார்டை எங்களால் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அல்லாஹ் தாலா இந்த இடத்துல தான் சொல்கிறான், இன்னமா யுவஃபா என்ற வேர்டை பயன்படுத்தி நிச்சயமாக உங்களுக்கு பொறுமையாளர்களுக்கு வாக்களிக்கப்பட்டு உறுதியாக்கப்பட்டு அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது அளவில்லாத கூலி, கணக்கில்லாத கூலி. ஹிசாபுன்னு சொன்னால் கல்குலேட் பண்ணுறதானே, அதாவது எந்த கல்குலேஷனும் இல்லாமல் அல்லாஹ் தாலா அள்ளி அள்ளி தரக்கூடிய கூலியை அல்லாஹ் தாலா இந்த இடத்துல எங்களுக்கு தந்துகிறான். அதே போல் பொறுமையை பற்றி விளங்கப்படுத்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு வசனம்தான், எங்களோட லைஃப்பில் நாங்கள் இப்போ தௌபா இந்த பகுதியில் பார்க்கும்போதும், தௌபா கேட்கும்போது, அல்லாஹ் தாலாவோட துவா கேட்கும் போது நாங்கள் எங்களோட நன்மைகளை, நாங்கள் செய்த நன்மைகளை முன்னிறுத்தி கேட்குறதானே, பாகியம் பண்ணுறல, இப்படி எல்லாம் நான் உனக்காக கட்டுப்பட்டு இருக்கிறேன்,
உனக்காக நான் இவ்வளோ தியாகங்களை செய்திருக்கிறேன், அப்போ எனக்கு இந்த துவாவை ஏற்றுக்கொள்ளுண்டு. அதே மாதிரி துவாவை ஏற்றுக்கொள்றதுக்கு அல்லது அல்லாஹு தாலாவிட்ட உதவி தேடுறதுக்கான இன்னொரு ஒரு வழிதான் பொறுமையாக இருக்கிறது. இஸ்தாயினு பிஸ் சபுர், பொறுமையை கொண்டு அல்லாஹு தாலாவிடம் நீங்கள் உதவி தேடுங்கள். அப்போ நாங்கள் பொறுமையாக இருப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய இன்னொரு ரிவார்டு என்னென்னா, அதனூடாக எங்களுக்கு துவாக்கள் கேட்கும்போது அல்லாஹு தாலாவிட்ட உதவிகளை கேட்கும்போது இதொரு ரீசனை எங்களுக்கு முன்வைக்கலாம். பொறுமையாக இருந்த ஒரு நிகழ்வை எங்களுக்கு முன்வைத்து என்ன துவாக்களை கேட்கலாம். அந்த குகையில் அடைப்பட்ட ஆட்கள்ட அந்த சம்பவத்தை தெரியும். அந்த குகையில் 3 பேர் அடைப்பட்டு அவர்கள், நாங்கள் அந்த ஹதீஸை பார்த்தோம், அவர்கள் வெளியே வாரத்துக்காக, அது அந்த இஹ்லாஸின் பாபிலையோ தௌபாலேருந்து வருதாக்கும், வெளியே வாரத்துக்காக 3 பேரும் 3 நல்ல அமல்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த நல்ல அமல்களோட கோர் என்ன? ஒரு விபச்சாரம் செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சி செய்யாமல் கேட்குறேன்னா பெரிய ஒரு பொறுமையுண்டு தேவை தானே அந்த இடத்துல. அந்த பாவத்திலையும் தவிர்த்து கொண்டு வரதுக்கு ஒரு பொறுமையுண்டு தேவை. அது மாதிரியான விடயங்கள் ஒரு துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு வரலாற்றில் நடந்துக்கிறேன்றது காட்டுது. எனவே நாங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஆளை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அவரை ஏசவோ அல்லது அடிக்கவோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணுறது சந்தர்ப்பம் மீண்டும் அல்லாவுக்காக நாங்கள் பொறுமையாக இருந்தோம்டா, அல்லது இன்னொரு ஆளுக்கு ஏதாவது தீங்கு செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் நாங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாவுக்காக அந்த பொறுமையாக இருக்கிற அந்த நிகழ்வை அல்லாவிடம் உதவி தேடுறதுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்தாயினு பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். எனவே பொறுமையாக இருப்பதன் மூலம் அந்த நன்மையையும் அந்த ஒரு பிரயோசனத்தையும் எங்களால் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது. அதே போல் கடைசியாக இமாம் நவவி கொண்டு வந்திருக்கிற குர்ஆன் வசனம் என்னென்னா, வல நபுலுவன்னக்கும், நாங்கள் உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வசனத்தில் இங்கேயும் வருது, கன்ஃபர்மேஷன் 2 இடத்துல வருது, இல்லை இன்னும் இடத்துல, நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். இப்போ என்னண்டா, அது ஒரு ரூல். இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா எங்களை சோதிக்கிறன்றது ஒரு ரூல், ஒரு விதி. அதை எங்களால் மாற்ற இயலாது. அல்லாஹ் தாலா உறுதியாகவே சொல்லிட்டான், நிச்சயமாக சத்தியமாக கட்டாயமாக நாங்கள் உங்களை சோதித்து கொண்டே இருப்போம். ஏன் அல்லாஹ் தாலா சோதிக்கிறான்? 2 விஷயத்தை அல்லாஹ் தாலா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. ஒன்று, ஹத்தா நாலமல் முஜாஹிதீன், உங்களில் யாரெல்லாம் ஜிஹாத் செய்கிறீங்க இடத்தை, நாங்கள் உண்மையான ஜிஹாத் செய்கிறீங்கன்றதை அறிந்து கொள்றதுக்காக அல்லாஹ் தாலா சோதிக்கிறான். அதாவது யுத்தத்துக்கு போய் நீங்கள் அல்லாஹ்வோட பாதையில் யுத்தம் வருது, நீங்கள் உங்களோட சொத்துக்களை செலவழித்து, உங்களோட பணத்தை செலவழித்து, உங்களோட உயிரை அல்லாவுக்காண்டு தியாகம் செய்து நீங்கள் போராடுகின்றீர்கள்ன்றதை பார்க்குறதுக்கு அல்லாஹ் தாலா சோதித்து கொண்டு இருப்பான் யுத்தங்கள் வரும்போது. அதே போல் வஸ்ஸாபிரீன், யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ, கஷ்டங்களின் போது ஈமானை விட்டு போகாமல், அந்த இஸ்லாத்துடைய வரையறையை விட்டும் அந்த லிமிட்டுகளை விட்டும் வெளியே போயிடாமல் இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காக தொடர்ந்து சோதித்து கொண்டிருப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு உதாரணம், ஒரு வறுமை நிலைன்னு சொல்லுங்களேன். வறுமை நிலை கஷ்டப்படுது, அது ஒரு கஷ்டம் தான் மனுஷனுக்கு. அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு நடைமுறையிலே பார்க்கலும் ஒரு சிம்பிள் விஷயம், இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கொள்கையோடு சேர்ந்து கொண்டால் அவ்வளோ கஷ்டத்தை நீக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஒரு மிஷனரியோடையோ இல்லை இதோட போய் நாங்கள் சேர்ந்து கொண்ட முடிச்சோன்னா எங்களோட ஈமானை விட்டோம்னா எங்களோட முழு கஷ்டமும் நீங்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொண்டு உலகத்தில் ஈக்குது தாராளமாக. அப்படியான சந்தர்ப்பங்கள் தாராளமாக இருக்குது. இப்படியான ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா பிடிச்சி சோதிக்கிறான், இவன் நிற்கிறானா அந்த உதாரணமாக. அப்படி ஒவ்வொரு சோதனையிலையும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குறேன்னு சொன்னால், நாங்கள் இஸ்லாம் வைத்திருக்கிற அந்த லிமிட்டுள்ளுக்குள்ளே, அந்த வட்டத்துள்ளுக்குள்ளே எங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறோமா, அல்லது நாங்கள் அதை விட்டு மீறி போயிடுவோமா. மீறி போனால் நாங்கள் லொஸ்ட் ஆகிடுவோம். இருந்தோம்னு சொன்னால் அந்த சாபிரின் லிஸ்ட் உள்ளுக்குள்ளே வருவோம், பொறுமையாக இருந்தார்கள் லிஸ்ட்டில். எனவே அல்லாஹ் தஆலா இந்த பொறுமையின் மூலம், சோதனை மூலம் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற எங்கள்கிட்ட இந்த பண்பு இருக்கின்றதான்ட்டு பார்க்குறது. அப்போ இதை அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட பார்க்குறதுக்கான பிரதானமான காரணம் என்னென்னா, உலகத்தில் வழிகாட்ட வந்த அனைத்து நபிமார்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் அனுபவித்து தான் இருக்கிறாங்க.
அது அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப அவங்களோட சோதனைகள் மிக அதிகம். இப்போ மூசா நபி அல்ல யூனுஸ் நபி, லூத் நபி, இப்படி நான் குர்ஆனில் வந்து நபிமாரோட வரலாறு எடுத்து பார்த்தாலே முழு குர்ஆன்னு சொல்கிற வந்து அவங்களுக்கு வந்து சோதனையை தானே, கஷ்டங்களை தானே. இப்போ நூஹ் நபி கப்பல் கட்டும்போது ஏளனம் செஞ்சு கொண்டு போகணுன்னு வரும். இப்படி பல சோதனைகள் அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த நபித்துவத்தில் ஒரு பண்பு தான் சோதனை. எனவே அதே மாதிரி அந்த நபிமார்களோட நாங்கள் அடுத்த கட்ட வாரிசாக அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அவங்களோட கொள்கையை ஏற்று இருந்தால் நிச்சயமாக அவங்க போன அந்த ரூட்டில் நாங்கள் சின்ன அளவில் சரி போகணும். அவங்க அனுபவித்த சில விஷயங்களை நாங்கள் சின்ன அளவில் சரி அனுபவித்து தான் ஆகணும். அப்படி ஆகினாத்தான், அனுபவித்தால்தான் உலகத்தில் நியாயம் இருக்கும். இப்போ குர்ஆனில் வருந்த ஜியாது செய்து தியாகம் செய்து உயிரையை கொடுத்து போகிற ஆட்களும் சும்மா இருக்கிற ஆட்களும் சமமாகுவார்களா என்று அல்லாவுடைய முன்னிலையில் பெரும் தியாகங்களை உலகத்தில் இஸ்லாத்துக்காக செய்து கொண்டு போயிருக்கிற ஒரு ஆளும் கம்ஃபர்டபுள் ஜோனில் அப்படியே வாழ்ந்துட்டு முஸ்லீமாக மரணித்து போகிற ஒரு ஆளை நாங்கள் கம்பேர் பண்ணால் சமமாக இல்லாதே. அப்போ அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்லேயே கேட்குறான், இவங்க இப்படியான ரெண்டு கூட்டம் இருந்தால் சமமாகுமா? அர்த்தம் என்ன? அந்த கேள்வியிலே பதில் இருக்கு, சமமாக மாட்டார்கள். அப்போ நாங்கள் ஓரளவு சரி அந்த இடத்துக்கு கொஞ்சம் சரி கிட்டவாகணும்னு சொன்னால் நெருங்க இயலாது, சமமாக இயலாது. கிட்டவாகணும்னு சொன்னால் நபிமார்கள் வென்த்ரூ பண்ணின அந்த அவ்வளோ சோதனைகளை நாங்களும் அதோட ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் சரி அனுபவிக்கணும். அனுபவித்து அதில் பொறுமையை கடைபிடிக்கணும். அனுபவிக்கிற மட்டும் இல்லை, அதோட விளைவாக பொறுமையை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டும் இருந்தால்தான் எங்களால் அதிகமான பெரும் கூலிகளை மறுமையில் அல்லாஹ் தாலாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இமாம் நவவி ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பண்புகளோட ஒழுங்குகள் எடுக்கும்போது 3வது பண்பாக இதை கொண்டாந்துகிறார். இஹ்லாஸாக இருங்கோ, தௌபா செய்யுங்கோ, 3வது பொறுமையாக இருங்கள். 3வது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இந்த இடத்துல அவர் இந்த ஹதீஸை இந்த தொகுத்தீர் அமைப்பில் கொண்டு வந்துகிறார். அதில் இமாம் நவவி கிட்டத்தட்ட 29 ஹதீஸ்களை கொண்டு வரார். இந்த சாப்டரில் 29 ஹதீஸ்களை கொண்டு வரார். நாங்கள் அதில் ஒரு ஹதீஸ் இன்றைக்கு பார்த்துட்டு சூரா யாசீனை தொடங்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாகிக்கிற வந்து ஈமான்ட ஒரு பகுதி. நாங்கள் அதை தஹாரத்து ஷத்ருல் ஈமான் இன்னொரு ஹதீஸ்லையும் பார்ப்போமே. அது ஒரு முஸ்லீம் சுத்தமாக இருப்பது ஈமானின் பாதி அல்லது ஒரு பகுதி. அதே போல் வல்ஹம்துலில்லா தம்லவுல் மீசான், நாங்கள் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிற அந்த வார்த்தை வந்து, அதாவது அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது எங்களோட மைண்டில் அப்படியே ஒரு எண்ணம் இயல்பாக வரணும். முழு ஹோல் குளோரி வந்து அல்லாவுக்குன்னு என்ன சொல்கிறோம், எல்லா புகழும், அனைத்து புகழும் அல்லாவுக்கு, அல்லாவை தவிர உயர்ந்த இடத்துல உள்ள ஒருத்தர் வேறு யாரும் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் எங்கள்கிட்ட வர மாதிரி நாங்கள் அந்த வேர்டை அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வேர்டை சொல்லும்போது அந்த வேர்ட் வந்து மீசானை நிறைக்கக்கூடிய, அதாவது ஃபுல் நிரப்பக்கூடியது. மீசானை வந்து பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான் அல்ஹம்துலில்லா. அதே போல் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லா, நாங்கள் சுப்ஹானல்லா என்றும் அல்ஹம்துலில்லா என்றும் சொல்கிற அந்த வேர்ட் வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது தம்லா ஆனி மாபைன சமாவாத்தி வல் அர்த், இந்த பூமிக்கும் வானங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அனைத்து பகுதியையும் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய 2 வேர்ட் தான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லா. அப்போ அது அந்த அளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மிக விசாலமான பாரிய வார்த்தைகள் தான் அது ரெண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வஸ்ஸலாத்து நூறுன், நாங்கள் தொழுகின்றோம், அந்த தொழுகையானது வந்து ஒளியாக இருக்கும். ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை வந்து ஒளியாக லைட்டாக இருக்கும். வஸ் சதக்கத்து புர்ஹானுன், நாங்கள் சதக்கா செய்கிறோம், அந்த சதக்கா வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும். புர்ஹான், அதாவது எங்களோட ஈமானுக்கு
நாங்கள் அல்லாஹ் தாலாவை இஸ்லாத்தை பின்பற்றுவோம்ன்றதுக்கு ஒரு மறுமை நாள் ஒரு ப்ரூஃபாக இருக்கும் சதக்கா. அதே போல் வசபுரு லியாவுன், அதாவது தொழுகைக்கு வந்து அல்லாஹ் தாலா 100 வேர்டை பயன்படுத்துகிறான். சபுருக்கு வந்து லியா, அதாவது 100 வந்து பிரகாசம் கூடின ஒளி, லியாண்டா அதை விட கொஞ்சம் குறைஞ்ச வெளிச்சம். அதாவது பொறுமையும் வந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க, குர்ஆன் வந்து ஒரு நேரம் உங்களுக்கு சார்பாக அல்லது எதிராக ஆதாரம், அதாவது சாட்சியாக இருக்கலாம். சில நேரம் சார்பாக இருக்கலாம், சில நேரம் எதிராக இருக்கலாம் என்று அது என்னென்ன நடைமுறைப்படுத்தாட்டி குர்ஆன் ஓதி போட்டு வெறும் ஓதலோடு மட்டுமிருந்து அதுக்கு மாற்றமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தா, தலைகீழாக வாழ்ந்து கொண்டிருந்தா, அதை குர்ஆனை எங்களுக்கு எதிராக சொல்லும். நான் என்ன இவ்வளோ நாள் ஓதினான், எனக்குள்ளுக்குள்ள அவ்வளோ ரூல்ஸும் ரெகுலேஷன் இருந்துச்சு, இவன் மாறி வாழ்ந்து கொண்டிருந்தான்றதை தலைகீழாக சொல்லலாம், எதிராக சொல்லலாம். வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க குல்லுன் நாசி யகுது ஃபபாயுன் நஃப்ஸஹு ஃபமௌத்திகுஹா மூபிகுஹா. அதாவது ஒவ்வொரு மனிதனும் யகுதுன்னு சொல்ற வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். என்னண்டா இந்த லைஃப்ன்ற அந்த ஓட்டத்தில், வாழ்க்கை ஓட்டத்தில் அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஃபபாயுன் நஃப்ஸஹு, சில நேரம் அவன் அதாவது ஓடிக்கொண்டு அவனை விட்டு கொண்டிருக்கிறான், எங்களை அழிச்சு கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஃபமௌத்திகுஹா, சில நேரம் அந்த லைஃப்பில் வந்து இந்த எங்களோட ஓட்டத்தில் நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்வோம் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நேர மேலே சொன்ன மாதிரி சபரோட, அதே போல் சதக்காவோட, அதே போல் சலாத்தோட, தொழுகையோட, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜிக்ர் அவுராதோடு இருந்தால் மோத்திக்குஹா, எங்களை நாங்கள் அவனை காப்பாற்றி கொள்வான். அல்லது அவு மூபிக்குஹா, சில நேரம் தலைகீழ அந்த லைஃப் ஓட்டம் எங்களை நாங்கள் அழித்து கொண்டு ஓடுகின்ற ஓட்டத்தில் நாங்கள் மாற்றமாக நடந்தால் ஃபமூபிக்குஹா அவு மூபிக்குஹா, எங்களை நாங்கள் அதில் அழித்து விடுவோம். என்ன வாழ்க்கை ஓட்டத்தில் 2 விளைவையும் பெறலாம். அப்போ இங்கே நாங்கள் பின்னுக்கு ரிவர்ஸில் போனோம்னு சொன்னால், இந்த மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தொழுகை, சதக்கா, பொறுமை, ஜிக்ர்கள், இதன் மூலம் எங்களோட வாழ்க்கையை எங்களால் காப்பாற்றி கொள்ள முடியும். அல்லது குர்ஆனை எங்களுக்கு சார்பாக சாட்சி கூற வைக்க முடியும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல